வணக்கம். கால்நடைகளுக்கு வந்து சென ஊசி போட்டதுக்கு அப்புறமா 2-3 மாதங்கள் கழித்து திரும்பவும் வந்து பருவத்துக்கு வருதுன்னு கேட்குறாங்க. அதாவது வந்து தாமதமாக பருவத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் பார்த்திங்கனாக்கா, இந்த கரு ஆரம்ப காலத்தில் கரு உற்பத்தியாகி அந்த கரு வந்து நிரந்தரமாக வந்து அந்த கருப்பையில் தங்காமல் இருக்கிறது தான் இதுக்கு காரணங்க. இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நோய்கள், ஒரு சில நோய்கள் பார்த்திங்கனாக்கா கரு பிடிச்ச உடனே ஆரம்ப காலத்திலே வந்து கன்றுவீழ்ச்சி ஏற்படும். நோயை உண்டாக்கி கருச்சிதைவை ஏற்படுத்தும். இது ஒரு காரணம். அடுத்தது வந்து ஹார்மோன் குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே வந்து கரு ரொம்ப நாள் நிற்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு சில ஹார்மோன்கள், அதாவது புரோஜெஸ்டரான் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து அவசியமானது. அந்த ஹார்மோன் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய காலங்களில் கூட பார்த்திங்கனாக்கா கருச்சிதைவு ஏற்பட்டு வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் வந்து ஏற்கனவே வேறு சில கோளாறுகள் இருக்கலாம். அதாவது வந்து கருவை வந்து தாங்கி இருக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போகலாம். இதுக்கு நிறைய காரணங்கள் பார்த்திங்கனாக்கா ஊட்டச்சத்து குறைபாடு, வயிற்றில் வந்து குடற்புழுக்கள் இருக்கிறதுனால வந்து பொதுவாக வந்து சத்து குறைபாடு ஏற்படும். அடுத்தது தாது உப்பு குறைபாடு, இது வந்து ஒரு சில காரணங்களாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் வந்து விவசாயிகளை வந்து அதை முழுமையாக வந்து கவனிக்கிறது இல்லை. நம்ம வந்து அறிகுறிகள் நம்ம சொல்லுவோம். இந்த பருவ காலத்தில் இந்த பருவ சுழற்சி வரும்போது சில அறிகுறிகள் நம்ம சொல்லுவோம். அதில் வந்து மாடு வந்து கத்திக்கிட்டே இருக்கிறது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, எப்போதும் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி சில அறிகுறிகளை நம்ம சொல்லுவோம். ஆனால் பொதுவாக எல்லா மாடுகளுமே இந்த அறிகுறிகளை வந்து காமிக்கிறது கிடையாது. நம்ம கத்துனா மட்டும்தான் நம்ம மாட்டுக்கிட்ட போய் பார்க்குறோம். ஒரு சில கால்நடைகள் வந்து அந்த எப்போது இருக்கக்கூடிய அறிகுறி இல்லாததுனால நம்ம சரியான முறையில் கவனிக்காமல் விட்டுடுவோம். அப்படி கவனிக்காமல் விட்டுருந்தா கூட நம்ம 1-2 பருவத்தை வந்து நம்ம தவறிட்டு 3ஆவது மாதத்தில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு நோய் தாக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் கால்நடை மருத்துவர்கிட்ட சொல்லி வைத்தியம் பண்ணுறது, இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தேவையான ஊட்டச்சத்து அதோடு சேர்த்து தாது உப்பு கலவை கொடுக்கறது, இது போன்ற அனைத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த தள்ளி போகக்கூடிய இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியுங்க.